ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோலாம் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்க போயிடலாம். என்னோட பேர் முகுந்தன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஹாரர் ஸ்டோரிலாம் சொல்ல ரொம்பவே பிடிக்கும். அந்த திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு சேனல். இந்த சேனலில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கலாம்னா, ரியல் டைமில் நடந்த எல்லா ஹாரர் ஸ்டோரிஸும் த்ரில்லர் ஸ்டோரிஸும் நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற ஸ்டோரிஸ் நீங்கள் பார்க்கணுன்ட்டு அவசியம் இருக்காது. இதை நான் பாட்காஸ்ட்டுக்காக ரெடி பண்ணுறது. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டு கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் கேட்டாலே போதும். அது உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது புது சேனல்ன்றதுனால உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹாரர் ஸ்டோரிஸ் இல்லை த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ நீட் யூர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ போலான்னு இருக்கேன். எவ்ரி மண்டே 6 PM ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். வீடியோக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 வீடியோ போடுறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டில் ஒரு பையன், அவன் பேர் மைக்கேல். சின்ன வயசாக இருக்கும்போதே அவன் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போலேருந்து அந்த பையன் அவங்க ஆன்ட்டி கூட தான் இருக்கான். அவங்க ஆன்ட்டிக்கும் யாரும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் நைட் இடியும் மின்னலுமா மழை பொழியுது. காற்றுல ஜன்னல்லாம் வேகமாக அடிக்க அவங்க ஆன்ட்டி நைட் ஷிஃப்ட்டுக்காக வேலைக்கு போகிறாங்க. மைக்கேல் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கான். அவன் வீட்டை சுற்றி பக்கத்தில் எந்த ஒரு வீடும் இல்லை. ஏன்னா அவங்க வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. மைக்கேல் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால ஃபுல் சவுண்ட் வச்சு டிவி பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு இருக்கான். மணியும் 3 ஆகுது. பெட்டில் படுத்து தூங்கலான்னு போகிறான். ஒரு சத்தம். மைக்கேல் வேலைக்கு போனவங்க ஆன்ட்டி திரும்ப வந்துட்டாங்கன்னு நினச்சி ஜன்னல்ல இருந்து பார்க்குறான். வெளியே ஆனால் ஒரே இருட்டாக இருக்குது. வேற யாரோ பசங்க ப்ராங்க் பண்ணுறதுக்காக கல்லை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருக்கலான்னு திரும்ப போயிட்டு பெட்டில் படுக்கிறான். அப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, இவங்க வீட்டை சுற்றி எந்த ஒரு வீடும் கிடையாது. அவனுக்கு இப்போதான் பயம் வர ஆரம்பிக்குது. பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பயத்திலே படுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து பொருள்லாம் உடையிற சத்தம் கேட்குது. மைக்கேல் ஏதோ எலி பூனை வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சத்தமும் நிக்க இப்போதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. பேஸ்மெண்ட்ல இருந்து யாரோ படிக்கட்டுல நடந்து வர சத்தம் மைக்கேலுக்கு கேக்குது. சைலண்டா இருக்க வீட்டுல காலடி சத்தம் மட்டும் பயங்கரமா கேக்குது. இதனால மைக்கேல் ரொம்பவே பயந்துட்டான். போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவன் கையெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியே காலும் பண்ணிடுறான். போன்ல இருந்து ஒரு குரல், போலீஸ் கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை. மைக்கேலுக்கு வார்த்தையே வரல. இருந்தாலும் தட்டு தடுமாறி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும், பயப்படாதப்பா, உனக்கு எதுவும் ஆகாது. உன்கிட்ட குச்சி ராடு எதாவது இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு சேஃபாக இரு. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்போன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மைக்கேல் கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் ரூமில் இல்லை. கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வரலான்னு போகிறான். அப்போ அந்த காலடி சத்தம் இவன் ரூம் கிட்ட வரத்தை மைக்கேல் நோட் பண்ணுறான். இப்போ எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் மைக்கேல் கிளாசெட்டில் ஒளிஞ்சிக்கிறான். அதாவது கபோர்டில் ஒளிஞ்சிக்கிறான். மைக்கேலோட பெட்ரூம் டோருக்கு லாக் கிடையாது. அவன் இன்னும் சின்ன பையனால அவன் ரூமுக்கு லாக் வைக்கல. மைக்கேல் ஒளிஞ்சிருந்து பார்க்கறான். அவன் ரூம் டோர் பொறுமையா திறக்குது. அவன் ரூமே இருட்டா இருக்கு. அந்த கதவை திறக்கிற ஒரு இருட்டு உருவம் எங்க இருந்தோ லைட் வெளிச்சம் பட்டு கண்ணு மட்டும் தெரியுது. மைக்கேல் பயத்துல சத்தம் போடாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அந்த உருவமும் இவன் இருக்கிற கபோர்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டு இருக்கு. மைக்கேல் என்னோட கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் ரூம் விண்டோல இருந்து பயங்கரமா காத்தடிச்சுது. அந்த உருவமும் ஜன்னல் கிட்ட போக ஒரு சத்தம். கதவை வேகமா தட்டி நாங்க போலீஸ் வந்திருக்கோம்னு சொல்ல மைக்கேல் எதை பத்தியும் நினைக்காம அவன் உயிரை காப்பாத்திக்க கபோர்ட்ல இருந்து வேகமா போலீஸ் கிட்ட ஓடுறான். இங்கே நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறான். அவங்களும் வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு சைக்கோ கில்லர்னு. இது வரைக்கும் 8 பேரை கொலை பண்ணியிருக்கான். பயங்கரமான மழை பெய்யறதுனால இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். போலீஸ் கிட்ட மாட்டியும் அந்த சைக்கோ கில்லர் மைக்கேலை பார்த்து சிரிப்பான். இப்போதான் மைக்கேலுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. போலீஸும் அந்த கில்லரை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா மைக்கேலுக்கு தூக்கமே வரல. கண்ணை முன்னாலே அந்த கில்லரோட சிரிப்பு மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக வீடியோ லென்த் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.